ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய செய்யோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 59க்கான கொஷின் ஒரு 10 கொஷின் பார்க்கலாம். நான் கொஷின் சொல்கிறேன், உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்ன? மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? தமிழ்நாட்டின் மாநில மரம் எதுங்க? இந்தியாவுடைய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது? அவுரங்கசீப் என்ன பட்டத்தை சூட்டிக் கொண்டார்? அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது? பாண்டியர்களுடைய தலைநகரம் எது? காவிரி ஆற்றினுடைய நீளம் என்ன? தேசிய பாடலை எழுதியவர் யார்? ஜாலியன்வாலா படுகொலை நடைபெற்ற ஆண்டு. இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். இப்போ நம்ம ஆன்சர் பார்ப்போம். இந்திய குடிமக்களின் வாக்குரிமை வயது ஓகேவா, 1989க்கு முன்னாடி வரைக்கும் 21 இருந்துச்சு. அதுக்கப்புறம் 61வது சட்ட திருத்தம் 1988 மூலமாக எவ்வளவோ கொண்டு வந்தாங்க? 18 கொண்டு வந்தாங்க. தற்போது எவ்வளோ இருக்கு? 18. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எதுங்க? செம்பு அல்லது தாமிரம். ஓகேவா. தமிழ்நாட்டின் மாநில மரம் எது? பனைமரம். தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம். விலங்கு வந்து வரையாடு, மலர் வந்து செங்காந்தல் மலர், சின்னத்தில் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய பார்க்கலாம். இந்தியாவின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட மாநிலம், பரப்பளவுல முதலிடம் யாரு? ராஜஸ்தான். ஆனால் மக்கள் தொகை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேஷ். அவுரங்கசீப் என்ன பட்டத்தை சூட்டிக்கின்றார்? ஆலம்கீர், உலகை வெல்பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலம்கீர் அப்படின்ற பட்டத்தை சூட்டிக்கிட்டார். ஓகேவா. ஜிசியா வரி விதித்த ஒரு மன்னர் யாரு? முகலாயர்கள்ல அவுரங்கசீப். ரொம்ப கொடுங்கோன்மை உடையவர். அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தால் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம் 1976 அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டிருக்கு. எந்த கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரன் சிங் கமிட்டியினுடைய பரிந்துரை அடிப்படையில் சேர்த்திருப்பாங்க. பாண்டியர்களுடைய தலைநகரம் எதுங்க? மதுரை. முற்கால பாண்டியர்கள்லாம் தென்மதுரை. அதுக்கப்புறம் கபாடபுரம். ஓகேவா. அடுத்து மதுரையா வந்திருக்கும், தற்போதைய மதுரை. காவிரி ஆற்றினுடைய நீளம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல 800 கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில இடத்துல 765 கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. தேசிய பாடலை எழுதியவர் யாருங்க? தேசிய பாடலை எழுதியவர் யாருன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவருடைய ஆனந்த மடம் அப்படின்ற நூலில் வந்து நம்ம எடுத்திருப்போம். ஜாலியன்வாலா படுகொலை நடைபெற்ற ஆண்டு 1919. அப்போ இன்னைக்கான 10 கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, பாருங்க. பாண்டியர்கள் வாக்களிக்கக்கூடிய வயது என்னங்க? 18. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எதுனா? செம்பு. தமிழ்நாட்டின் மரம் பனைமரம். உத்தரப்பிரதேஷ் அதிக மக்கள் தொகை கொண்டது. ஆலம்கீர், அவுரங்கசீப் வந்து ஆலம்கீர் அப்படின்ற பட்டத்தை சூட்டி கொண்டார். 42வது சட்ட திருத்தம் 1976 அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது. பாண்டியருடைய தலைநகரம், காவிரி ஆற்றினுடைய நீளம், தேசிய கீதம், ஓகே, தேசிய பாடல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியன்வாலா படுகொலை. ஓகே, இன்னைக்கான 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இதுவரையில் நம்ம 590 கொஸ்டின் வந்து பார்த்துருக்கோம். ஒவ்வொரு நாளுமே இந்த டே 10 அப்படின்றது நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.